இயேசு சொல்கிறார் பட்டயத்தை உரையில் போடு அப்படின்ட்டு 53 சொல்கிறாரு. நான் பேதுருவே உன் உதவி எனக்கு தேவையில்லை நினச்சேன்னா பிதாவை வேண்டிக்கிட்டேன்னா இப்போ உடனே எனக்கு ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பி எனக்கு உதவி செய்வார் பிதா. உன் உதவி தேவையில்லை பேதுரு, உன் பட்டயம் தேவையில்லை, எனக்கு பெரிய உதவி இருக்குது வேணா. ஒரு வார்த்தை சொல்கிறார் மத்திய 26:53 12 லேகியோனுக்கு மேலே தூதர். ஒரு லேகியோனில் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருப்பாங்க. ஒரு தூதன் வந்தாலே அவங்கெல்லாம் காலி பாருங்க. அத்தனை பேர் வந்தாருன்னா அவர் சொல்கிறார் வேணும் நான் கேட்டேன்னா பிதா எனக்கு அனுப்புவார். ஆனால் நான் கேட்க மாட்டேங்க. 54ஆம் வசனம் சொல்லுது மத்திய 26:54 அப்படி செய்வேனானால், நான் அப்படி செஞ்சிட்டேன்னா இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நான் அப்படி செஞ்சிட்டேன்னா இப்படிலாம் நடக்கும்னு வேதத்தில் எழுதியிருக்கேன், அதெல்லாம் எப்படி நிறைவேறும்? ஐயோ நான் செய்ய மாட்டேன்றார். ஏன் செய்ய மாட்டேன்? வேதம் நிறைவேறணும், வேத வாக்கியம் நிறைவேறும். அதனுடைய நிறைவேறுதலை தடுக்க நான் எதையும் செய்ய மாட்டேன். அதை நிறைவேற்றுவதற்கு உயிரையே கொடுக்கணும்னா கூட நான் ரெடி. வேதத்துக்கு எவ்வளோ கமிட்டடாக இருக்காருன்னு பார்க்குறீங்களா இயேசு? ஏங்க நான் ஏன் இதை பெரிய பாயிண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இயேசு பெரிய பாயிண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால தான் நான் பெரிய பாயிண்ட் மாதிரி பேசுகிறேன். வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதை கனப்படுத்துறாரு. ஐயோ அது நிறைவேறி ஆகணும். நான் பிதாவிட்டு உதவி கேட்க மாட்டேன். ஏன்? வேத வாக்கியம் நிறைவேறியே ஆகணும். நான் கேட்டுட்டேன்னா இப்படி சம்பவிக்கணும்னு வேத வாக்கியங்கள் எழுதியிருக்கிறது. எப்படி நிறைவேறும்? நிறைவேறியே ஆகணும். இட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்ட். சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படி ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. வேத வாக்கியங்கள் நிறைவேறியே ஆகணும், நிறைவேறிய வேண்டியது அவசியம். இந்த விதத்தில் இயேசு வேத வாக்கியங்களை கனப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, இயேசு வேத வாக்கியங்களை, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, இயேசு நம்முடைய ஆண்டவராக இயேசு வேத வாக்கியத்தை கனப்படுத்துகிறார். எழுதப்பட்ட வேதத்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை, மாம்சமான இந்த வார்த்தை மாம்சமாயிற்று, அவர் தானே இயேசு. இந்த வார்த்தைகளை அவர் கனப்படுத்துகிறார். இதை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன்றாரு. இதை நிறைவேற்றத்துக்கு உயிரே கொடுக்கணும்னா கொடுப்பேன்றாரு. அந்த விதத்தில் இயேசு வேத வாக்கியத்தை கனப்படுத்துகிறார். அந்த விதத்தில் இயேசு வேத வாக்கியத்துக்கு கமிட்டடாக இருக்கிறார். என்னங்க யோசித்து பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் வேத வாக்கியத்தினுடைய மகிமையை பார்க்கணும். இயேசுவே இதை கனப்படுத்துகிறாருன்னா இது எவ்வளோ மகிமையானது. இயேசுவே இதை நிறைவேற்றுறதுக்கு நான் உயிரே கொடுக்க ரெடி. இயேசு ஏங்க கல்வாரி சிலுவையில் மரிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பைபிள் பல காரணம் சொல்லுது. அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படி. அவருடைய மனசில் அது ரொம்ப பெருசாக இருக்குது சிலுவைக்கு போகிறப்போ. அப்போது இது எவ்வளோ முக்கியமான ஒரு புஸ்தகம், எவ்வளோ முக்கியமான வார்த்தைகள். நாம் இன்றைக்கு அதை புரிஞ்சுக்கணும், அது உணர்த்தப்படணும். இயேசுவே இதை இப்படி கனப்படுத்துவார்னா அவ்வளோ உயர்த்தி